அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், which state in India has the highest number of vultures according to the recent census அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வல்ச்சர்ஸ் அப்படின்னு நம்ம கழுகுகள்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் அதிக நம்பர் ஆஃப் வல்ச்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 12,891 வல்ச்சர்ஸோட மத்திய பிரதேசில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? அடுத்தது, ஃப்ரைட்ரிச் மெர்ஸ் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரைட்ரிச் மெர்ஸ் எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனிக்கு, ஓகேங்களா? ஜெர்மனியோட பிரைம் மினிஸ்டராக வரப்போறாரு. ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்காங்க. அடுத்தது, ஸ்ரீசைலம் டேம் டனல் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ரீசைலம் டேம் டனல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெலுங்கானாவில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டனல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உள்ள ஸ்ட்ரக் ஆகியிருக்காங்க. அவங்கள ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸில் வந்திருக்கு. ஸ்ரீசைலம் டேம் டனல் அப்படிங்கிறது நமக்கு தெலுங்கானாவில் இருக்குது, சரியா? அடுத்தது, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் த ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற இந்த புக் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாம் பிங்கம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார், சரியா? ஸோ டாம் பிங்கம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் இந்த இயர் 2024 இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா நமக்கு 85 இன்டர்நெட் ஷட் டவுன்ஸோட மியான்மர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க, சரிங்களா? மியான்மரில் தான் அதிகமாக 85 இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ். அடுத்ததாக பார்த்தோம்னா 84ல் இந்தியா வந்து இருக்காங்க, சரியா? ஸோ 84 அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்தியாவோட இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? இன்டர்நெட் ஷட் டவுன் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இல்லை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபேக் இன்ஃபர்மேஷன் அதிகமாக பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க, சரியா? ஸோ இதில் இந்தியாவில் எங்கே அதிகமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 21 டைம்ஸ் மணிப்பூரில் தான் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் மணிப்பூரில் நடந்த கலவரத்தை பற்றி நமக்கு தெரியும், அதனால தான், சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.